ராஜேஸ்வரி உண்மையிலேயே இவ்வளோ கேவலமானமாக இருப்பாங்கன்னு சொல்லி சத்தியமாக யாரும் நினச்சிருக்க மாட்டோம். அப்படி நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ராஜேஸ்வரி தான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடைய முதல் அடியாக எப்படி இன்வெஸ்டர்களை வீட்டுக்கு வரைச்சி சண்டை போட்டாங்க. எங்கள் ஷேர்லாம் பிரித்து கொடுங்கன்னு சொல்லி இன்வெஸ்டர்கள் விஜய்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி விஜய்கிட்ட போயிட்டு, விஜய் இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க தேவையில்லடா. இந்த இன்வெஸ்டர்கள்லாம் என்னடா நம்ம கம்பெனி நடத்த முடியாதா என்ன? நாம் ஒன்றும் இவங்களை நம்பி கம்பெனி நடத்தலடா. நம்ம கம்பெனிக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்குன்னு தான் இவங்க வந்து நம்மள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்ட நாம் என்ன கெஞ்சிட்டு இருக்கணும்? விஜய், நான் சொல்கிறேன்ல, முதல்ல இவங்க கணக்கை செட்டில்மெண்ட் பண்ணு. அதுக்கப்புறமா நம்ம கம்பெனிக்கு நல்ல இன்வெஸ்டர்கள் நம்ம பார்த்துக்கலாம்டா. எனக்கா சொல்கிற? அப்போது அவங்க கணக்கை முடிச்சு கொடுத்துடலாமா? கண்டிப்பாக விஜய், முடிச்சு கொடுத்துடலாம். ஏன் விஜய் யோசிக்கிற? என்னாச்சு? இல்லைக்கா, இப்போ நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் அவ்வளோ பணம் இருக்குமான்னு தெரியலையேக்கா. விஜய், நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை செக்கு போட்டு அவனுக்குலாம் கொடு. அப்படி சப்போஸ் பத்தலைனா மீதியை நான் தரேன்டா. இது என்ன இருக்குது? இல்லைக்கா, ஏன் பாவம் உனக்கு கஷ்டம்? விஜய், நீ என் தம்பிடா. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு தரமாட்டேனா என்ன? நீ போடு விஜய். மேனேஜர் வர சொல்ல ஃபஸ்ட்டு ஃபோன் அடிச்சு அப்படின்னு சொல்ல குணசேகரன் வராங்க. வந்தவொடனே, சார் சொல்லுங்கள் சார். மேனேஜர், இது மாதிரி நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் அப்படியே நாளாக பிரித்து அந்த இன்வெஸ்டர்கள் இருக்காங்களே அவங்களுக்குலாம் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் பணம் பத்தலைனா அக்காட்ட வாங்கிக்கோங்க. ஆமாம் குணசேகரன், மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் போட்டு செக்கு போடுங்க அப்படின்னு சொல்லவும் குணசேகரன் செக்கு போட்டுறாங்க. செக்கு போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே இங்கே அந்த செக்கை போயிட்டு அவங்க கலெக்ஷனில் போகிறாங்க. கலெக்ஷனில் போட்டால் விஜயுடைய கம்பெனி அக்கௌண்ட்டில் பணமே இல்லாமல் கொடுத்த செக்கு எல்லாமே பவுன்ஸ் ஆகிடுச்சு. இன்வெஸ்டர்கள் எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போது இந்த விஜய் நம்மளை ஏமாற்ற பார்க்குறான்னா, கம்பெனியில் தரமற்ற பொருளை விற்கிறான். ஏன்டான்னு கேட்க போனதுக்கு குடிச்சிட்டு வந்து நம்மளையே அடிக்க வந்தான். இப்போது நமக்கு தப்பான கணக்கில் போலீஸை கொடுத்து நம்ம ஏமாற்ற பார்க்குறானா? இதுக்கு முன்னாடி விஜய் விட்டோம்னா இவன் எஸ்கேப் ஆகலாம் ஆகிடுவான் அப்படின்னு இன்வெஸ்டர்லாம் சேர்ந்து ஒன்றா போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இந்த விஷயம் குணசேகரன் தெரிஞ்சு நேராக வேகமாக வீட்டுக்கு ஓடி வராரு. ஓடி வந்தோடனே விஜய் பார்த்துட்டு, குணசேகரன் இங்கே என்ன பண்ணுறீங்க? கம்பெனிக்கு போலியா? சார், கம்பெனி தான் சார் போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு முக்கியமான செய்தி, அதான் நேராக இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். சார், நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க சார். ஏன் குணசேகரன், என்னாச்சு? இல்லை சார், நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு ஆபத்து சார். நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க சார். ராஜேஷ் உடனே, குணசேகரன் என்னாச்சு? என்ன ஆபத்து? என் தம்பிக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? அவன் எங்கே போகணும் இங்கேருந்து? இல்லை மேடம், சாரை தேடி எப்போ ஆனாலும் போலீஸ் வீட்டுக்கு வரலாம். என்ன, போலீஸ் வீட்டுக்கு வரலாமா? ஏன், என்னாச்சு? என் தம்பி என்ன பண்ணான்? இல்லை மேடம், சார் வந்து அந்த இன்வெஸ்டர்கள் சண்டை போட்டாங்களே, அந்த கோபத்தில் இன்வெஸ்டர்லாம் இப்போ போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. வாட், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? அதான் அவன் கணக்கை முடிச்சிட்டோமே, அப்புறம் என்ன? இல்லை மேடம், பிரச்சனையே அங்கே தான். சார் வந்து இன்வெஸ்டர்லாம் செக் கொடுத்தாங்களே, ஆமாம், அந்த கம்பெனி செக்கில் கம்பெனி அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னு சொல்லி செக்கு எல்லாமே பவுன்ஸ் ஆகிடுச்சான். அதனால் இன்வெஸ்டர்லாம் எங்களை விஜய் ஏமாற்ற பார்க்குறாரு அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எப்போ வேணாலும் போலீஸ் வந்துடலாம் மேடம். விஜய் ஒன்று, என்ன குணசேகரன் சொல்கிறீங்க? கம்பெனி அக்கௌண்ட்டில் இந்த பணம்லாம் எங்கே போச்சு? எப்படி செக்கு பவுன்ஸாக இருக்கும்? பார்த்தா போலீஸ் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே ராஜேஸ்வரி, விஜய் போலீஸ் வந்துடா அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்று ஷாக்காக நிற்கிறாரு. போலீஸ் உள்ளே வந்து, இங்கே யாருங்க விஜய்? சார், நான் தான் சார். நீங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். ஏன் சார்? என்னங்க ஏன்னு கேட்குறீங்க? இன்வெஸ்டர்களுக்கெல்லாம் நீங்கள் பொய்யான செக்கை கொடுத்து அவங்கள ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்கீங்க. நியாயம் கேட்க வந்தப்போ அடிக்க வந்திருக்கீங்க. அவங்க எல்லாமே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அரெஸ்ட் பண்ணுறோம். உடனே ராஜேஸ்வரி, சார் போதும் நிப்பாட்டுங்க. என் தம்பி யார் நினச்சி நீங்கள் அசல்ட்டாக பேசிட்டு இருக்கீங்க? என் தம்பி இந்த ஸ்டேட்டஸில் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா? அவன் எவ்வளோ பிஸ்னஸ் மேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வாரண்ட் இருக்கா? மேடம், எங்கள்கிட்ட வாரண்ட்டும் இருக்குது, உங்கள் தம்பி கொடுத்த போலீஸ் செக்கும் இருக்குது, உங்கள் தம்பியை ஏமாற்ற பார்த்த இன்வெஸ்டர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா ரூல்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்கள் உங்கள் லாயர் வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்க அவரை அப்படின்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே மல்லி பின்னாடியே அழுதுகிட்டே ஓடுறாங்க. விஜய், விஜய் சார், அவர் கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க மாட்டார் சார். அவர் ரொம்ப நல்லவர் சார். ப்ளீஸ் சார், நான் சொல்கிறத கேளுங்க சார் அப்படின்னு போலீஸ்கிட்ட பின்னாடியே ஓடுறாங்க மல்லி. ஆனால் போலீஸ் எதுவுமே கால் வாங்கலை. வெண்பா மல்லி 2 பேரும் பயங்கரமாக அழுகிறாங்க. ஆனால் ராஜி தான் போட்ட திட்டப்படியே விஜய் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் எல்லாமே நம்ம திட்டப்படி தான் நடக்க போகுது. இந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றிடலாம். மாற்றதுக்கப்புறமா விஜய்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அப்புறம் விஜய் நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு தான் ஆகணும். அப்புறம் இந்த மல்லியை விஜய்கிட்டேருந்து பிரிச்சிடலாம். பிரித்து மொத்தமாக இந்த வீட்டை துரத்திடலாம். அதுக்கப்புறமா இந்த வீடு, கம்பெனி எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்புறம் நாம் வைக்கிறது தான் இந்த வீட்டை சட்டமே அப்படின்னு ராஜேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மல்லி ரொம்ப பாவமாக அழுகுறாங்க. வெண்பார் பக்கம், மல்லிமா டாடா இனிமேல் வரமாட்டாரா? ஏன் டாடா அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க? சொல்லுங்கள் மல்லிமா, டாடா வர சொல்லுங்கள் மல்லிமா, ப்ளீஸ் மல்லிமா, எனக்காக டாடா வர சொல்லுங்கள் மல்லிமான்னு வெண்பா மல்லியம்மாவை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. மல்லிக்கு இப்போது என்ன பண்ணுறதே தெரில. இப்போ எப்படி நம்ம விஜய் வெளியே கொண்டு வர போகிறோம்? விஜய் பாவமாச்சு. விஜய் கம்பெனியில் இந்த பணம்லாம் எங்கே போணுச்சு? என்ன ஆயிருக்கும்? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பயங்கர குழப்பத்தோட என்ன படம் தெரியாமல் மல்லி அப்படி நிற்கிறாங்க.